ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். அதனால் நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுனே அடிக்குள்ளே போனால் ஏதாட்டும் ஒரு கடையை கூட்டிகிட்டு போய் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. லேடிஸாக போய் இன்றைக்கி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க அதோட ரிவ்யூஸ் எல்லாம் காமிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த பீங்கான் பாத்திரங்கள், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வாட்டி நான் கொஞ்சம் நிறைய திங்ஸே வாங்கியிருக்கேன். இதுனே டேடி கூட ஷாப்பிங் போகிறத விட லேடிஸாக போய் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா டைம் நிறையா இருக்குல்ல. லேடிஸ்னால் நம்மளுக்காண்டி நின்று செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கொடுக்குற பிளேட் இருக்குல்ல, இதுதான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான், 50 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கு. 50 ருபீஸ்க்கு ஓகே. இப்போ வீட்டுக்கு யாராட்டும் வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 மெம்பர் 3 மெம்பருக்கு நம்ம டீ வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி கிளாஸ் கப்பு வாங்கியிருந்தேன். பீங்கான் கப்பு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே யூபியில் இப்போ ஆர்மி குவார்ட்டர்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இங்கே யார் வந்தாலுமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா கிளாஸ் ஐட்டம் தான். பிளேட்டாக இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிற கிளாஸாக இருந்தாலும் சரி, டீ கப்பு எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் என்கிட்ட ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. டீ குடிக்கிற கப்பு என்கிட்ட இல்லை. அதனால் போன வாட்டி போகும்போதே இதனே டேட்டு சொன்னேன். அவங்க இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் இருக்க கப்பு வச்சே கொடு அப்படின்ட்டாங்க. இந்த வாட்டி நான் லேடிஸோடு போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. வாங்கினேன். இதோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆயிருங்க. ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் ஒரு செட்டு. ஒரு செட்டில் 6 கப்ஸ் வருது. இந்த ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன்ல, இது நான் செலக்ட் பண்ணது. அந்த கீழே இருக்கிறது பாப்பா செலக்ட் பண்ணாங்க. நான் ஒன்று செலக்ட் பண்ணேன், அவங்க ஒன்று செலக்ட் பண்ணாங்க. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ்னால் பாருங்கள், 6 கப்ஸ் நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரில. நீங்கள் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எப்படிடா 6 கப்பு 50 ருபீஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலேஜ் படிக்கும்போதும் சென்னையில் இருக்கும்போதும் ஒரு கப்பே நான் 60 ருபீஸ் 70 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸில் டீ குடிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு கப்பு வச்சுருப்போம். அப்போது நான் வாங்கும்போது 60, 70, 100 அப் டு 100 வரைக்குமே நான் கப்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு சிங்கிள் கப்பு. ஆனால் இது 6 கப்பு 50 ருபீஸ் 50 ருபீஸுன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதனால நான் 2 கப்பு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டும் ஒன்று வாங்கினேன். 2 சேர்த்து 150 ருபீஸ் வந்தது. ஒரே கடையில் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா பாப்பாக்காண்டி ஒரு ஷர்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. இங்கே வின்டர் சீசன்னால குளிருக்கு இந்த மாதிரி ஷர்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு மேலே ஸ்வெட்டரும் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ வாஷ் பண்ணும்போது நம்ம 2யும் சேர்த்து வாஷ் பண்ணணும். இதுனா அவங்களுக்கு கொஞ்சம் குளிரும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். நாங்கள் தமிழ் ஃபேமிலியில் 4 ஃபேமிலி இருக்கோம். அதில் 3 பேருக்கு நாங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே இதே மாதிரி மாடல். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரி கிடைக்கல. மற்ற 2 குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பாப்பாவுக்கு தான். இதுவும் அதே மாதிரி ஸ்வெட்டர் டைப்பு, ஷர்ட் டைப்பில் தான். ஆனால் பேண்ட்டும் சேர்ந்து வரும். இதுவும் நல்லா குளிர் தாங்குற மாதிரி தான், நல்லா திக்காக இருந்தது. இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது பேண்ட்டோடு வரதுனால 250 ருபீஸ். ஆக்சுவலாக இங்கே ரேட் எப்போதுமே ஹை ரேட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம பேசும்போது அவங்க அந்த ரேட்டை கம்மி பண்ணி தராங்க. இல்லை எனக்கு ஒரு 50 கம்மி பண்ணுங்கள், 10 கம்மி பண்ணுங்கள், 20 ருபீஸ் கம்மி பண்ணுங்கன்னு கம்மி பண்ணி தராங்க. இதோட இனிஷியல் ரேட் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 350 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 250க்கு வந்தாங்க. நானும் இன்னொரு அந்த அக்காவோட பையனுக்கும் எடுத்தாங்க, பாப்பாவுக்கும் எடுத்தோம். 2 நாங்கள் எடுத்தோம் இதே மாதிரி. பாப்பாவுக்கு டார்க் எல்லோ, அந்த தம்பிக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கின் கலரில், அதே மாதிரி ப்ளூ கலர் வச்சு பாப்பாவுக்கு டார்க் எல்லோ வித் ப்ளூ வச்சு அந்த மாதிரி எடுத்துருந்தோம். அந்த ஷர்ட்டுமே நாங்கள் 3 எடுக்க போய் தான் 200க்கு வந்தாங்க. இல்லைனா அதுவுமே 250 300 சொன்னாங்க. எல்லாமே ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் கூட தான் வச்சு விற்கிறாங்க. அதில் நம்ம கொஞ்சம் பேசும்போது ஒரு இதுக்கு நாங்கள் 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு 50 ருபீஸ் கம்மி பண்ணி தராங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இந்த ஐட்டம் லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ப்ளவுஸு தான். பனியன் கிளாத்தில் ப்ளவுஸ் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல்ல, அந்த ப்ளவுஸ் தான். இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிருவீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள்,
இது வந்து எதுக்கு அப்படின்னா பிளாக் கலர் அதில் வந்து கோல்டன் கலர் வந்து கிளிட்டர் மாதிரி லைட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம காமனாக வந்து மோஸ்ட்லி சாரீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து நிறைய சாரீக்கு வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து இந்த இது எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ். 200 ருபீஸ்க்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் ரொம்பவே ஒர்த்தாக இருந்ததுங்க. நம்ம துணி எடுத்து தைக்கணும்னாலே ஒரு 400 ருபீஸ் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியாது. அதுக்கு வந்து லைனிங் கொடுத்து தையல் கூலி கொடுத்து 400 ருபீஸ் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தைச்சு நம்ம போட முடியாது. இது 200 ருபீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து காமனாக எல்லா சாரிக்குமே நம்ம போடுற மாதிரி ஒரு ப்ளவுஸு. 200 சொன்னாங்க, அதனால் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் மாதிரி. ஆனால் ஃபோனில் வந்து பார்க்கும்போது அது கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி டிம்மாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதோட நேரில் பார்க்கும்போது கலர் வந்து எப்படின்னா எல்லோ வித் க்ரீன். அதுவுமே வந்து காமனாக வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா சாரிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோ பார்டரில் சம் க்ரீன் அந்த மாதிரிலாம் வரும்ல. அதனால் இதில் வந்து லைட்டாக வந்து அங்கங்கே டாட்டாக வந்து கிளிட்டர் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கிளிட்டர் வந்து இதில் உள்ளது வந்து கீழே விழலை. இதுவுமே வந்து ரேட் வந்து 200 தான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. இதை வந்து டைட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் டைட் பண்ணி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி போடணும்னு வச்சுருக்கிறேன். எல்லா தையலுமே வந்து நீட்டாக இருந்தது. ரொம்ப லோ குவாலிட்டி ப்ளவுஸ்லாம் கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இன்ஸ்டாவில் ஒரு டைம் வந்து ஒரு பேஜில் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ப்ளவுஸு. அதோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா 650 to 700 சொன்னாங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் டிசைனுக்கும் தகுந்த மாதிரி. ஆனால் எனக்கு இது பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எடுத்திருந்தேன். நான் தீபாவளி அப்பவும் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். என்னென்ன ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் வச்சுருக்கேன், அதோட ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு கேட்டால் தாங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. இது வந்து எல் சைஸ் நான் எடுத்திருந்தேன். இந்த சைஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருக்குது. அது வந்து எக்ஸல் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஒரிஜினல் ரேட் எம்ஆர்பி வந்து 440 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதோட ரேட் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுவீங்க. இது இத்தனைக்கும் இது வந்து நெட்டட் ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஹேண்டில் வந்து நெட் வந்திருக்கும். பஃப் ஸ்லீவ் வேறு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த எல் சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 120 ருபீஸ். ஜஸ்ட்டு 120 ருபீஸ் தான் ஆகுது. நெட்டு வச்சு பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கிளிட்டர் வந்து இருக்குது. இது வந்து காமனாக நம்ம எல்லா சாரிக்குமே இந்த கோல்டன் ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த இது எடுத்திருந்தேன். நான் தீபாவளியோடய ஒரு கோல்டன் எடுத்திருந்தேன். அதை விட எனக்கு இந்த கோல்டன் கலர் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்தது. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதிலே வந்து இன்னொரு மெரூன் கலர் ஒன்று நான் எடுத்திருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து 600 700 ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 120 ருபீஸ். 150 சொன்னாங்க. நான் 2 எடுத்தேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து 2 எடுத்தாங்க. 4 ப்ளவுஸ் அப்படின்னோடனே அவங்க ஜஸ்ட்டு ஓகே 30 ருபீஸ் கம்மி பண்ணி 120 ருபீஸ் கொடுத்தாங்க. அடுத்து இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மெரூனும் வந்து காமனாக மோஸ்ட் ஆஃப் த சாரீக்கு மேட்ச் ஆகும். என்கிட்ட அந்த மாதிரி சாரீ இருக்குது, பிளெயின் சாரீலாம் ஒன்று. அதுக்கு வந்து மெரூன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெரூன் எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தா 440. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து 120. பார்த்துக்கோங்க. அப்படின்னா எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் போட்டும் பார்த்தேன். ஸ்டிச்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே கிழியுது அங்கே கிழியுது அப்படிலாம் இல்லை. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. மொத்தம் நான் 4 ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். தீபாவளியோட ஒரு 4 ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். நான் தீபாவளிக்கு என்னென்ன ப்ளவுஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஆனால் சாரீ இங்கே வாங்கினேங்க. சாரீ வந்து ரேட்டு கூட தான் இருந்தது. ஒருவேளை நாங்கள் லேடிஸாக போய் பேசி வாங்கியிருந்தா அதையும் கம்மி பண்ணியிருக்கலாமோ என்னமோ தெரில. ஆனால் நான் சாரீ தீபாவளிக்கு வாங்கும்போது 1000 சொல்லி 900க்கு தந்தாங்க. ஆனால் அது வந்து 900க்கு ஒர்த்தபுளான சாரியே கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன். இது எனக்கு இதோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கலருமே வந்து நல்லா இருந்தது. ஒரு மைல்டு கலரில் ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பிங்க் ஆர் பர்பிள் அந்த மாதிரி ஷேடில் வந்து இருந்தது. டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இங்கே வின்டர் சீசனால் சரி ஓகே ஷர்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், எங்கேயும் வெளில போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லு, அப்புறம் நெக்லேயுமே வந்து ப்ரில் அந்த மாதிரி வந்து லைட்டாக கிளிட்டர் ஷேடில். ரொம்ப ஆனால் ஜிகினாலாம் விழுற மாதிரிலாம் இல்லை. அது துணியோடு சேர்ந்து கிளிட்டர் அந்த மாதிரி.
இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வெட்டர் ஒன்று எடுத்திருந்தேன். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எடுத்தது. எங்கள் அம்மா வந்து, "நீ அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதோட ரேட் வந்து அந்த ஸ்வெட் ஷர்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 400க்கு நாங்கள் வாங்கினோம். ஆனால் அவங்க சொல்லும்போது ஒரிஜினல் ரேட் வந்து 550 சொன்னாங்க. ரூ. 550 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வந்து 2 ஸ்வெட்டர் எடுத்தோம். இதிலேயே வந்து ப்ளூ கலர் ஒரு அக்கா எடுத்தாங்க. நான் வந்து இந்த கலர் எடுத்திருந்தேன். 2ம் வந்து 400க்கு தந்தாங்க. 400, 400, 600க்கு தந்தாங்க. இது வந்து இங்கே கரம் பேண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வின்டர் சீசனில் வந்து போடுறதுக்காண்டி. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ₹250. ஆனால் அவங்க சொல்கிறது என்னமோ 300. நம்ம பேசும்போது ₹50 கம்மி பண்ணி ₹250 கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ஒரு பேண்ட் எடுத்திருந்தேன். அப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கான க்ளவுஸு அந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன். இதோட க்ளவுஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ₹30 தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.